ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை வச்சு நல்ல டேஸ்டான ஒரு மசாலா ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த மசாலா ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டில் ஃப்ரைட் ரைஸை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 250 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி எப்பவுமே கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கழுவாதீங்க, அரிசி 1-2 உடஞ்சிரும். அரிசி 30 நிமிஷம் ஊறின பிறகு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது அரிசியை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறனால சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாது, அதனால எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. இப்போ 5லேருந்து 7 நிமிஷம் சாதத்தை வேக வச்சா போதும். 5 நிமிஷத்துலேயே சாதம் நல்லா வெந்துடும். ஏன்னா இது பாஸ்மதி ரைஸ், அதுவும் பச்சை அரிசி, அதனால சீக்கிரமா வெந்துடும். சாதம் ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, நல்லா உதிரியா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு உதிரியா இருக்கணும். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சாதத்தை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. மசாலா செய்ய ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. சாதம் போட்டு கலரி விடுறதுக்கும் வாட்டமாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி நெய் நல்லா உருகின பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 செகண்ட் அந்த இஞ்சி பூண்டும் அந்த பச்சை மிளகாவும் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விடுங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு 15 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் விட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகி நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டதில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் விட்டு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி வரணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இங்கே கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம், காலிஃப்ளவர், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோட ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, காய், உப்பு எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரா மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காயிலே நல்லா தண்ணி விடும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை ஒன்று சேர வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். காய் ஒரு 50% நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரி விட்டு இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு இப்போ சேர்க்க வேணாம், நம்ம ஏற்கனவே காயில் சேர்த்துருக்கோம், அதனால டேஸ்ட்டை பார்த்து கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா, காய் எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர வேகட்டும். அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா மசாலா தீஞ்சிரும், அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரி விட்டுக்கோங்க. ஒரு கலரி விட்டு இப்போ நம்ம ஆற வச்சிருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவும் சாதமும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கணும். சாதம் 1-2 உடஞ்சிராம கொஞ்சம் பக்குவமாக கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக கிளறி விடுங்க. ஒரு பக்கம் அடியிலேருந்து மேலே பெரட்டி போடுங்க. அதே மாதிரி ஒரு சைட்லேருந்து அடியிலேருந்து மேலே பெரட்டி போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்டிங்கன்னா சாதமும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி வந்துடும். மசாலாவும் சாதமும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. அந்த அரிசி பாருங்கள் 1-2 உடையில நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நாக்குக்கு நல்ல ருசியாக ஒரு மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.